நல்லா பேசணும், நல்லா குரல் நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா வேலை பார்க்கணும். அந்த உடல் உழைப்பு தான் பேச்சுக்கு உள்ளேருந்து வருகிற அந்த பேச்சு சிறப்பாக இருக்கிற வார்த்தைகளை தெளிவாக உச்சரிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ரொம்பவும் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்காம உடற்பயிற்சி செய்யாமல், உடற்பயிற்சி கூட யோகாசனம் தான். யோகாசனம் அதை விட சிறந்த யோகாசனங்கிறது உடம்பை நல்லா வளைச்சி நெளித்து வேலை செய்வதற்கு உங்கள் உடம்பை தயார்படுத்தும். உடல் உழைப்பதற்கு உங்கள் உடம்பை தயார்படுத்தும் உடற்பயிற்சி என்பது. குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதுக்கு அதை உங்கள் உடம்பை தயார்படுத்துகிற ஒரு நிலை தான், பயிற்சி தான் அந்த உடற்பயிற்சி. ஆனால் உடல் உழைப்பு பாருங்கள், அப்படியே நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து உட்காந்து எழுந்திருச்சு ஒரு வேலை செய்கிறீங்க. உட்காந்து எழுந்திருச்சு அந்த வேலையை செய்கிறது, அடிக்கடி உட்காந்து எழுந்து ஒரு வயலில் உட்காந்து குத்த வச்சுருந்து ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க. ஒரு செடி களை பிடுங்குறீங்க, திரும்ப எந்திக்கிறீங்க, நடந்து போகிறீங்க, அங்கே ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க. இப்படி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறீங்க பாருங்கள். அது நம்ம பேச்சு திறனுக்கு ரொம்ப நல்லது. வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்பதற்கு வழி செய்யும். நீங்கள் குனிஞ்சு நிமிர்ந்து வேலையே பார்க்கல அப்படின்னா, ஒரு நடைப்பயிற்சி எதுவும் நடந்து போகிறதில்ல, ஓடுவதில்லை, குனிந்து நிமிர்ந்து உட்கார்ந்து எழுந்து நீங்கள் உழைப்பதில்லை. அது மாதிரி ஒரு அரை கிலோ வெயிட்டு, 1 கிலோ வெயிட்டெல்லாம் தூக்கணும். நம்ம வேலைகள்லேயே அது இருக்கணும். ஒரு கல்லை தூக்கி அந்த பக்கம் போடுறது, அந்த மாதிரி ஒரு சின்னதாக எடையை தூக்குற ஒரு வேலை நம்ம வேலைகளில் இருக்கணும். ஒரு அரை கிலோ 1 கிலோ அந்த மாதிரி ஏதாவது வெயிட்டை தூக்கி ஒரு பக்கத்தில் வைக்கிறது, ஒரு எடையை கையாளுவது, எடையை தூக்குகிற ஒரு முயற்சி, இதெல்லாம் இருந்தால் தான் நமக்கு அந்த பேச்சு திறன் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா பேச்சில் தடுமாற்றம் வந்துடும். உடல் உழைப்பு இல்லைன்னா பேச்சில் தடுமாற்றம் வந்துடும். உட்காந்து எழுந்திருச்சு குனிஞ்சு நிமிர்ந்து ஒரு உடல் உழைக்கிறோம் பாருங்கள், நடக்கிறது, ஓடுறது, வெறும் நடக்கிறது மட்டுமே போதாது. உட்காந்து எழுந்திருக்கிற மாதிரியான வேலையெல்லாம் வேணும். ஒரு தரையில் உட்காரணும், அதெல்லாம் பொறுமையை தரும். தரையில் உட்கார்றது ஒரு பொறுமையை தரும். இப்போ நீங்கள் தரையில் உட்காந்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வேலைன்னா டக்குன்னு எழுந்திருக்க முடியும். இப்போ சேரில் ஏன் உட்காராங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சு வேறு ஒரு வேலையை செய்யலாம். அப்போ அதில் இப்போ அதுவே தரையில் உட்காந்திங்கன்னா நீங்கள் செட்டில் ஆன மாதிரி ஒரு மனப்பான்மை, டக்குன்னு எழுந்திருக்க மாட்டீங்க. அப்போ அதில் உங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கும். அதுவே நீங்கள் சேரில் உட்காந்திங்கனாக்கா உங்களுக்கு பொறுமை இருக்காது, டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுவீங்க. ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. ஒரு இடத்துல நிலையாக ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. டக்குன்னு ஒரு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பீங்க. ஒரு பொறுமை என்பது இருக்காது. தரையில் உட்காந்து பழகணும், காலை மடக்கிட்டு அந்த மாதிரி குத்த வச்சு மலம் கழிப்பது, அதெல்லாம் ரொம்ப சிறந்த நல்ல ஒரு பயிற்சி. அந்த முட்டி நல்லா மடங்கிறது, இதெல்லாம் பேச்சு திறனை பேச்சு திறன் சிறப்பாக இருந்தால் உறவு முறை நல்லாயிருக்கும். பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்கும் உனக்கு. பேசுகிறதுக்கு யார் தனியாக உட்காந்து பேசுவீங்க? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வேணும் இல்லை? நீங்கள் பேசணுன்னா நீங்கள் கேட்குறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ உறவு முறையை நீங்கள் விரும்புவீங்க. யாராவது ஒருத்தர் வேணும், நம்ம பேசணும், பேச்சு துணைக்கு உங்களுக்கு ஆட்கள் வேணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு நண்பர்கள் மேலே ஆர்வம் வரும். நண்பர்கள், உறவினர்கள், இப்படி அவங்க இந்த உறவு முறை மேலே ஒரு ஆர்வம் வரும். அதுக்கு தான் அந்த பேச்சு திறன் சிறப்பாக இருக்கணும். பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு உறவு முறை மேலே ஆர்வம் வராது. யாரையுமே பார்க்க பிடிக்காது. பேசுவதற்காகத்தான் நமக்கு மனுஷங்களை நாம் நேசிக்கிறோம். மனுஷங்களை நேசிக்கணும்னா பேசுகிறத வழக்கத்தை முதல்ல கடைபிடிக்கணும். பேசுகிற திறமையை வளர்த்துக்கணும். பேசுவதில் ஆர்வத்தை எப்படி பேசணும்னு முதல்ல கற்றுக்கணும். பாதுகாப்பாக எப்படி பேசணும், அப்புறம் அறிவோடு பேசணும், அறிவுபூர்வமாக பேசணும். இதெல்லாம் கற்றுக்க உனக்கு உறவு முறை அதிகமாகிட்டே இருப்பாங்க. நீ அறிவுபூர்வமாக பேச கற்றுக்கணும். இப்போ நல்லா பேச கற்றுக்கணும். நல்ல கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் பேச, பிறர் மனசு நோகாமல் பேச கற்றுக்கணும். பிறர் மனம் புண்படுற மாதிரி பேசக்கூடாது. இந்த மாதிரி எப்படியெல்லாம் பேசணும், எவற்றையெல்லாம் பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள அது மாதிரி உனக்கு உறவினர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க, நண்பர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி சிறப்பாக, அதாவது தடை இல்லாமல், அதாவது நல்லா தொடர்ச்சியாக பேசுகிறது, அப்புறம் வார்த்தைகளை தெளிவாக உச்சரிப்பது, இப்படியெல்லாம் பயிற்சி எடுக்கணும். இதுதான் உறவு முறைக்கு அடிப்படை.
நீ இந்த மாதிரி பேசுவதில் திறனுடையவராக இருந்தால்தான் உனக்கு உறவினர்களே கிடைப்பாங்க. நீ பேசுகிறதுல உனக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லை, ஒரு அடிப்படையான திறமை என்பது உன்னிடம் இல்லை. நீ உடல் உழைப்பில் ஈடுபடுவதில்லை. அப்போ உன் பேச்சு சிறப்பாக இருக்காது. நீ உடல் உழைப்பில் ஈடுபட்டால்தான் நீ தெளிவாக ஒரு வார்த்தைகளை உச்சரிக்க முடியும். எந்த ஒரு வயசுலேயும், ஒரு 80 வயசு 90 வயசில் கூட நீ தெளிவாக பேசணும் அப்படின்னா நல்ல உடல் உழைக்கணும். உட்கார்ந்து எழுந்திருக்கிறது, குறிஞ்சி நிமிர்றது, நடக்கிறது, ஒரு எடையை கையாளுவது, வெயிட்டை தூக்கி போடுறது. இந்த மாதிரி எடைனா ரொம்ப அதிகமான வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது. 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி ஒரு உடல் உழைப்பு இருந்து விட்டால் 90 வயசுலேயும் தெளிவாக பேசலாம். 90 வயசில் 100 வயசில் வாயில் பல் இருக்கிற வரைக்கும் நல்லா தெளிவாக பேசலாம். பல் இல்லைன்னா கூட தெளிவாக பேச முடியும். உடல் உழைப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். உடல் உழைப்பு தான் நம்ம தெளிவாக பேசுகிறதுக்கு. இப்போ சின்ன பசங்க பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக பேசுவாங்க, நல்ல சரளமாக பேசுவாங்க. நல்ல உடல் உழைப்பு அவங்ககிட்ட இருக்கும். ஒரு இடத்துக்கு போனாலே ஓடுவாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு கடைக்கு போக சொன்னால் ஓடி தான் போவாங்க. அந்த மாதிரி ஓட்டமும் நடையுமா நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டமும் நடையுமாக வாழ வேண்டும். உடல் உழைத்து வாழ வேண்டும். உடல் உழைப்பு நம்மக்கிட்ட இருக்கணும். சும்மா சேரில் உட்காந்துக்கிட்டே அப்படி வாழ்கிற வாழ்க்கை இருக்குல்ல, சேரில் உட்காந்து வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்கிறது. அப்புறம் ஒரு வேலை செய்கிறதுக்கு, வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஆட்களை வச்சுக்கிறது, இதெல்லாம் நமக்கு பேச்சு திறனை குறைத்து விடும். பேசுகின்ற திறனை குறைத்து விடும். ஒரு 50 வயசு வரைக்கும் தான் இயற்கையாக, ஒரு 50 வயசு வரைக்கும் பேசுவீங்க. அதுக்கப்புறம் பேச்சு திறன் அப்படியே குறைஞ்சிரும். 40 வயசுக்கு மேலே பேச்சு திறன் குறைஞ்சிரும். உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். அதில் கொஞ்சம் உடல் உழைப்புக்கான வாய்ப்பு இருக்குது. குனிஞ்சு நிமிர்ந்து அந்த துணியை துவைக்கணும், வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும். அதன் மூலம் உங்கள் உடம்புக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதெல்லாம் நம்ம இழந்துடக்கூடாது. இன்றைக்கி பணக்கார வாழ்க்கையெல்லாம் வாழும்போது உடல் உழைப்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். வேலைக்காரங்களை வச்சுக்கிறோம். எல்லா வேலையும் செய்கிறதுக்கு வேலைக்காரங்க வச்சுக்கிறோம். நம்ம உடம்புக்கு வேலையே கிடையாது. மனுஷங்க உடம்புக்கு வேலையெல்லாம் போகுது. சில பணக்காரங்களோட உடம்புக்கெலாம் வேலையே கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 45 வயசு வரைக்கும் இயற்கையாகவே அந்த உடலில் பேசுகின்ற ஆற்றல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசுகின்ற திறன் அப்படியே குறைஞ்சிரும். உடல் உழைப்பு அப்போவும் நீங்கள் பேசணும். அப்போ உங்களுக்கு பேசுகின்ற ஆர்வம் இருந்தால் தான் நீங்கள் பேசுகிறத உங்களுக்கு 4 பேர் கேட்பாங்க. இப்போ பேசுகின்ற திறமையும் இருக்கணும். அப்போ தான் மற்றவங்க கேட்பாங்க. உங்களுக்கு உறவுமுறை ஏற்படும். வாழ்வதற்கு ஆர்வமாக இருக்கும். பேசுவதற்கான ஆர்வம் தான் வாழ்வதற்கான ஆர்வம். நீங்கள் நல்ல சிறப்பாக பேசுனீங்கன்னா சிறப்பாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல உறவினர்கள் கிடைப்பாங்க. நல்ல ஒரு புகழ் கிடைக்கும். ஒரு ஊக்கமும் ஒரு சுறுசுறுப்பும் ஏற்படும். உற்சாகமும் ஏற்படும். அதனால் பேசுகின்ற திறனை எப்படி கூட்டுவது? அப்போ தான் உங்கள் வாழ்வதற்கான ஆர்வமும் அதிகமாகும். செழுமையாக பேசுவீங்க. நல்ல உடல் உழைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நடக்கிறது, ஓடுறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது, குனிகிறது, நிமிர்றது, ஒரு எடைகளை தூக்கி அப்படி வைக்கிறது, இப்படி ஒரு உடல் உழைப்பு உங்கள் தினசரி வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நல்ல செழுமையாக பேசுவீங்க. விளையாடணும், முக்கியமாக விளையாடணும். விளையாடுறது, நடனம் ஆடுவது, உடல் உழைப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணணும். நடனம் ஆடுவது, அது மாதிரி உடல் உறவில் ஈடுபடுவது. உடல் உறவில் ஈடுபடுவது கொஞ்சம் கடினமான வேலை. அது வித்தியாசமான வேலை. இடுப்பு ஆட்டுறது, அதில் பெண்களுக்கும் அதில் சிரமம். ஒரு பெண்ணாக உடல் உறவுக்கு ஆணுக்கு ஒத்துழைப்பது என்பது பெண்ணாக அந்த இடத்துல பார்த்தா அது ரொம்ப சிரமம். ஒரு ஆணுக்கும் சிரமம் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி உடல் உழைப்பு எங்கெல்லாம் கிடைக்குது, நடனம் ஆடுவது, விளையாடுவது, ஒரு தொழில் செய்வது, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறது, உட்கார்றது, எழுந்திருக்கிறது, தரையில் உட்கார்றது, இப்படி இது எல்லாமே இப்படி உடல் உழைப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பேச்சு சிறப்பாக இருக்கும். பேசுவதில் ஆர்வம் கிடைக்கும். அப்போது நல்ல சிறப்பாக பேசணும். நம்ம பேசுகிறது யாராவது ஒரு ஆள் தேவை அப்படின்னு நினைப்போம். மனுஷங்க அப்போ தான் உனக்கு தேவைன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பேசவே தெரிலன்னா மனுஷங்க மேலே வெறுப்பு வந்துடும். உங்களுக்கு பேசவே தெரிலன்னா மனுஷங்களை உங்களால் நேசிக்கவே தெரியாதுன்னு அர்த்தம். அதனால் நல்லா பேசுகிற திறனை வளர்த்துக்கொள்ள உடல் உழைப்பு ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை 80 வயசு 90 வயசுலேயும் தெளிவாக நீங்கள் உச்சரிக்கணுமா வார்த்தைகளை, உடல் உழைப்பு ரொம்ப அவசியம். உடல் உழைப்பு என்பது அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது
அந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் உடல் உழைப்பார்கள். இன்றைக்கி தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் இன்றைக்கி பணக்காரங்களுக்கு உடல் உழைப்பதற்கான அவசியம் ரொம்ப குறைஞ்சிருது. பணக்காரங்களாம் சும்மா அப்படி பேங்கில் இருக்கிற பணத்தை எடுத்துகிட்டு செலவு பண்ணிவிட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அவங்க சம்பாதிச்சாலும் அந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு சம்பாதிச்சிருப்பாங்களான்னா கிடையாது. உட்காந்துக்கிட்டே சம்பாதிப்பாங்க. உட்காந்துக்கிட்டு மூளையை யூஸ் பண்ணிட்டு நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வயசுக்கு மேலே உடல் உழைப்பதற்கு அவசியம், நிர்பந்தம், நெருக்கடி எதுவும் இல்லாமல் பெரும்பாலும் உடல் உழைக்காமலே வாழ்வாங்களா. அப்போ அவங்களால சிறப்பாக பேச முடியும் பேச்சுத்திறன் என்பது அவங்களுக்கு வராமல் போயிடும். அதனால் இன்றைக்கி இயந்திர அறிவியல் உலகில் பேசுவதற்கு ஒரு கோபம் தேவை. எப்போவுமே உங்களுக்கு ஒரு பேசுவதற்கான ஒரு கோபம் தேவை. கோபம் இருந்தால் தான் நல்லா பேசுவாங்க. கோபம் உள்ளவங்க தான் ரொம்ப நிறையாவும் தொடர்ச்சியாகவும் பேசுவாங்க, நிறையாவும் பேசுவாங்க, வார்த்தைகளும் தெளிவாக உச்சரிப்பாங்க. அப்போ அந்த கோபம் இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு எப்படி வரும்னா, பழி உணர்ச்சி மூலமாக வரும். உங்களுக்கு நிறைய பழி உணர்ச்சி இருந்ததுன்னா, ஒரு அழிக்கின்ற ஒரு உணர்ச்சி அதன் அடிப்படையில் தான் பேசுகின்ற திறன் வரும். பழி உணர்ச்சி, ஒரு வன்முறை உணர்ச்சி இருந்தால் அவங்க பேசுகின்ற திறன் வரும். இப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் வன்முறை உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சாப்பாடு நம்ம சாப்பிட்றாங்க மக்கள். இட்லி, பூரி, பொங்கல், தானிய உணவு அதிகப்படியான ஆற்றலை தரக்கூடிய ஒரு உணவு, அளவுக்கு அதிகமான ஆற்றல், அழிவை தரக்கூடிய ஒரு ஆற்றல், அழிவை தரக்கூடிய ஆற்றலை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் பேசுகிறது ஈஸியாக இருக்கும். இவங்களுக்கு பேசுகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஒரு சோறு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசுவது ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த அப்படின்னா உங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருக்கணுமே, பேசுகிறது ஈஸியாக இருக்கணுமே. ஈஸியாக இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தொடர்ச்சியாக எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. தொடர்ச்சியாக ஒருத்தர் நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட என்ன பேசணும், தொடர்ச்சியாக என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஏதோ 2 வார்த்தை பேசுவாங்க, பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த தானிய உணவுலாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நல்லா ஆற்றல் கிடைக்கும், பேசுவது ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னென்னா, எதை அடிப்படையாக கொண்டு பேசுவாங்கன்னா, இவங்ககிட்ட ஒரு பழி உணர்ச்சியோடு பேசுவோம், ஒரு கோபத்தோட, வன்முறை உணர்ச்சியோடு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் தானிய உணவுகள் சாப்பிட்றாங்க எல்லோரும். நல்லா உப்பு போட்டு சமைச்ச உணவு நல்லா ஆற்றல் தருது. ஆனால் எல்லாருமே அந்த பேச மாட்டேன்றாங்க. அந்த பேசுகின்ற திறன், தொடர்ச்சியாக பேசுகின்ற திறன், கலந்துரையாடுகின்ற திறன் அதெல்லாம் நிறைய பேருக்கு இல்லை. காரணம் ஏன்னா, இந்த உணவு உங்களை அழிக்கின்ற உணர்வை தான் தரும். பிறரை அழிக்க வேண்டும், அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உணர்வைத்தான் இந்த உணவு என்பது நமக்கு தருகிறது. நல்ல ஆற்றலை தருகிறது. அந்த ஆற்றலை வச்சு சிறப்பாக பேசலான்னா பேசவும் முடியாது. ஏன்னா இது தருகிற உணர்வு என்பது, நமக்கு தருகிற உணர்வு என்பது பிறரை அழிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வைத்தான் இது தருகிறது, இந்த உணவு என்பது. இந்த உணவுங்கிறது எதை தருது அப்படின்னா, அழிக்கணுங்கிற உணவு, அடிமைப்படுத்தணுங்கிற உணர்வை தான் தரும், மனப்பான்மை தான் தரும். அடிமைப்படுத்தணும், அழிக்கணுங்கிற மனப்பான்மை, சண்டை போடணுங்கிற மனப்பான்மை தான் தரும். அதனால தான் இந்த உணவை நம்ம சாப்பிட்டு நமக்கு நிறைய தெம்பு கிடைச்சாலும் நம்மளால் பேச முடியல. பேசினா சண்டை வரும், தவறான புரிதல் ஏற்படும். நல்ல ஆற்றல் இருக்குது, நல்ல சிறப்பாக பேச முடியும், கத்தி கூட பேச முடியும். ஆனால் பேச மாட்டேன்றாங்களே, அதிகமாக பேச மாட்டேன்றாங்களே இந்த மக்கள். ஏன்னா இந்த உணவை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சண்டை தான் போடுவீங்க. சண்டை போடுகிற ஒரு ஆற்றலை தான் தரும். இந்த ஆற்றல் என்பது சண்டை போடுவதே உங்களை தூண்டும், பிறரை அடிமைப்படுத்த வேண்டும் என்று தூண்டும். ஒரு ஆதிக்கம் செலுத்தணும், நம்ம 4 பேர் பேசுகிறோன்னா அந்த இடத்துல நாம் தான் டாமினேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கும். அதனால தான் பேச மாட்டேன்றாங்க, அதிகமாக பேச மாட்டேன்றாங்க. இந்த உணவு சாப்பிட்டு நிறைய ஆற்றல் கிடைத்தாலும் அதிகமாக பேச மாட்டேன்றாங்க. அப்போ நல்ல அதாவது பிறரை அடிமைப்படுத்தக்கூடாது, சண்டை போடணுங்கிற எண்ணம் வரக்கூடாது, அந்த மாதிரி பேசணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற உணவு தான் மனித உணவுகள். நீ மனித உணவை சாப்பிட்டிங்கன்னா உனக்கு சண்டை போடணுங்கிற எண்ணம் வராது. சண்டை போடணுங்கிற எண்ணம்லாம் வராமல், ஒரு அடிமைப்படுத்த வேண்டும், அடக்கணும், அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராமல், ஒரு பாதுகாக்கணும், மனுஷங்க உறவுமுறையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோடு நீங்கள் பேசுவீங்க. அது அந்த மனித உணவு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நல்லா பேசணும் அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த உடல் உழைப்பு தேவை, மனித உணவுகளை சாப்பிடணும். அப்போ தான் நீங்கள் நல்லா பேசுவீங்க. கட்டுப்பாடு,
பேசணுன்னா உங்களுக்கு கட்டுப்பாடுகள் தேவை. தொடர்ச்சியாக பேசுவாங்க சிலர். அவங்களெல்லாம் கட்டுப்பாடு உடையவர்கள் அவர்களாம். தொடர்ச்சியாக அவங்ககிட்ட போனால் ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுகிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். நிறைய பேசுவாங்க, தினசரி நிறையா பேசுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட கட்டுப்பாடு இருக்குதுன்னு அர்த்தம். கட்டுப்பாடு இருந்தால் தான் பேசவே முடியும், நிறைய பேச முடியும். மனுஷங்களோட சிறப்பே பேசுகிறது தான். பிற உயிரினங்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நம்ம பேசுகிறதுக்கான திறமையை நம்ம வளர்த்து வச்சுருக்கோம். அதனால் பேசுகிறது தான் நம்முடைய சொத்து. மனுஷங்களோட சொத்தே அந்த பேச்சு தான். பேசுவதற்காகத்தான் நம்ம ஒரு மொழியவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஒரு மொழியை அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? அது அவன் எப்போ மனமெனும் நோய் ஏற்பட்டு மனித உயிர்களாக மாற துவங்கினார்களோ அன்றிலிருந்து அவர்கள் பேசுவதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான மொழியை கண்டுபிடிக்கிறார்கள், வாழ்ந்து பார்க்குறாங்க. இப்போ குடும்பம் அப்படின்னா குடும்பமாக வாழ்ந்து தான் அந்த குடும்பங்கிற அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. கட்டுப்பாடுனா கட்டுப்பாடாக வாழ்ந்து தான் அந்த கட்டுப்பாடு என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஒழுக்கமாக வாழ்ந்து தான் அந்த ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. கொலைனா கொலை செய்து அந்த கொலை என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. இப்படி கொலை, அப்புறம் பழி, அப்புறம் அன்பாக வாழ்ந்து அன்பு என்கிற வார்த்தை, நேர்மையாக வாழ்ந்து நேர்மை என்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சாங்க. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாழ்க்கை, பல வருட வாழ்க்கை, பல ஆயிரம் ஆண்டுகால வாழ்க்கை, லட்சக்கணக்கான ஆண்டுகால வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பெறப்பட்டதுன்னு தான் வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை என்பது நம்முடைய சொத்தா இல்லையா? அந்த வார்த்தைகள் என்பது நம்முடைய சொத்து தானே. நம்முடைய மனித உயிர்களோட சொத்தே இந்த மொழி தான். மொழியை சும்மா பொறுப்பு இல்லாமல் நம்ம இன்றைக்கி அந்த மொழியை அழிக்கிற வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கான வருஷங்களாக கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்ச அந்த சொத்து தான் அந்த மொழி என்பது, குறிப்பாக நம்ம தமிழ் மொழி என்பது. அந்த மொழியை ஒரு 20 வருஷத்தில், கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஆங்கில வழி பள்ளி, ஆங்கில மோகத்தை ஆங்கில மோகம் 300 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த ஆங்கிலேயர்கள் இங்கே வந்தப்பவே வந்துருச்சு. ஒரு 300 வருஷத்தில் அதை அழிக்கிறதுக்காக நீங்கள் ஆங்கில மொழிக்காக லட்சக்கணக்கான வருட அனுபவங்களால் அடிப்படையாக கொண்டு நாம் சேர்த்து வச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து அந்த தமிழ் மொழி. அதையே அழிக்கணும்னு பார்த்துட்டிங்களாடா? ஏண்டா டேய், ஆங்கிலம்தான் முக்கியம்னு சொல்லி ஆங்கில வழி பள்ளியில் போய் பிள்ளைகளை சேர்த்து தமிழ் அழிக்கணும்னு நினச்சிட்டிங்களே. லட்சக்கணக்கான வருஷமாக சேர்த்து வச்ச சொத்து, அதோட வேர்கள் ரொம்ப ஆழமானது. அதான் உங்களால் அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மொழிங்கிறது நம்முடைய சொத்து. மொழி தான் மொழிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்முடைய மனுஷங்களோட சொத்து. அதுதான் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும். ஒவ்வொரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க பல வருட அனுபவங்கள், பல ஆயிரக்கணக்கான அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி அது மொழியாக மாற்றி வச்சிட்ருக்காங்க. அதனால் சிறப்பாக பேசணும் அப்படின்னா, சிறப்பாக பேசணுங்கிறதுக்காக தான் அந்த மொழியவே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ மனுஷங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள வித்தியாசமே அந்த பேச்சு திறன் தான், பேசுகின்ற திறன் தான். அப்போ பேசுவதில் ஆர்வம் இருக்கணும். எப்படி பேசணும்? பிறருக்கு இடையூறு செய்யாமல் பேசக்கூடாது. பேச்சில் வன்முறை இருக்கக்கூடாது. பிறருக்கு இடையூறு நேசிப்பதற்காகத்தான் அந்த பேச்சை கண்டுபிடிச்சாங்களே தவிர, நம்ம ஒருத்தர் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிக்கிட்டு சண்டை போட்டு சாவறதுக்காக அந்த பேச்சை கண்டுபிடிக்கல. நேசிப்பதற்காக தான் கண்டுபிடிச்சாங்க. மனித உயிர்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேச்சை கண்டுபிடிச்சாங்க. அதனால் பேசுகின்ற திறனை நீங்கள் வளர்க்கணுன்னா அதுக்கு உங்களுக்கு உடல் உழைப்பு தேவை. உட்காந்து எழுந்திரிச்சு குனிஞ்சு நிமிந்து அப்புறம் எடையை தூக்கி வேலை பார்க்கணும். வேலை பார்த்திங்கன்னா விளையாடணும், ஆடணும், ஓடணும், நடக்கணும், யோகாசனம் பண்ணணும். இந்த மாதிரி உடல் உழைப்புக்கு அடிப்படையாக கொண்டு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு பேசுவது சிறப்பாக இருக்கும். மனித உறவுமுறை ஆக்கப்பூர்வமாக பேசுகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு உறவுமுறை மேலே ஆர்வம் வரும். நீங்கள் பேசணுன்னு உங்களுக்கு ஆர்வம் வரும். நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் தேவை. அப்போ உறவுமுறை உங்களுக்கு தேவைப்படும். மனித உறவுமுறை மேலே உங்களுக்கு ஆசை வரும். மனுஷங்க மேலே அன்பு அப்போ தான் வரும். பிறரை நேசிப்பதற்கு உங்களுக்கு பேசுவதற்கான திறன் தேவை. பிறர் மீது அன்பு செலுத்துவதற்கு, பாசமாக நடந்து கொள்வதற்கு உங்களுக்கு பேசுகின்ற அந்த திறன் தேவை. பேச்சு திறன் இருந்தால் தான் பிறர் மீது அன்பு செலுத்த முடியும். பேசவே தெரியலன்னா எப்படி அன்பு செலுத்துவீங்க? அப்போ மனித அன்பு என்பது அதுவே
அது சாதாரணமாக மனித அன்புங்கிறது சும்மா கிடையாது. அதுக்கு ஒரு திறமை, அடிப்படை திறமை, பேச்சு திறமை என்பது தேவை. பேச்சு திறமை இருந்தால் தான் மனித அன்பு என்பது சாத்தியம். பிறரை நீ நேசிக்கவே முடியும். உனக்கு பேசவே தெரிலன்னா பிறர்கிட்ட நீ எப்படி நேசிப்ப? சும்மா பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருந்தா எவ்வளோ நேரம் தான் பக்கத்தில் உட்காருவாங்க? ஏதாவது பேசினா தானே உண்டு. அதனால் பேச்சு அப்போ நீங்கள் அன்புடையவராக இருக்க வேண்டும் என்றால் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும், ஓடணும், ஆடணும், விளையாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும். இப்படி உடல் உழைப்பு எங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அன்புடையவராக மாறுவீர்கள், அன்பிற் சிறந்தவராக மாறுவீர்கள். பேசுவதற்கான ஆர்வம் உங்களுக்கு வரும். அப்போ தான் வாழ்வதற்கான ஆர்வம் வரும். உங்களுக்கு புகழ் கிடைக்கும். பேசுகிறவங்களுக்கு தான் புகழ் கிடைக்கும். அதனால் பேச்சு திறனை வளர்த்து கொள்ள உடல் உழைப்பு மற்றும் மனித உணவு தேவை. அன்போடு பேசணுன்னா மனித உணவு தேவை. தானிய உணவுகளெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பேசுவதற்கான ஆற்றல் கிடைக்கும். ஆனால் உங்கள் பேச்சில் சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் ஆதிக்கம் செலுத்தும், மேலோங்கும். சண்டை போடணும், அழிக்கணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் மேலோங்கும். அதனால் உணவில் கட்டுப்பாடு தேவை. உணவு கட்டுப்பாடு தான். அதாவது மனித உணவுகளை சாப்பிடுங்க. தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவுலாம் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிறத உங்கள் பேச்சில் அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும், சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும். அது அன்பாக பேசணும் அப்படின்னா நீங்கள் மனித உணவுகளை சாப்பிடணும். அன்பாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மனித உணவுகளை சாப்பிடுங்க. மனித உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா அன்பாக பேசுவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மனித உணவுகளை சாப்பிட்டுட்டு நல்ல உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும். அது மாதிரி நல்லா பேசுகிறவங்க தான் அதிக காலம் உயிர் வாழ்வாங்க. தொடர்ச்சியாக பேச கற்றுக்கணும், பிறரை கவர்ற மாதிரி பேச கற்றுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அதிக காலம் உயிர் வாழ்வாங்க. அவங்களுக்கு புகழ் இருக்கும், ஒரு புகழ்ச்சியோடு வாழ்வார்கள். அவங்க தான் அதிக காலமும் உயிர் வாழ்வாங்க. நீங்கள் பேசவே இல்லை அதிகமாக அப்படின்னா, பேசவே தெரில அல்லது பேச மாட்டேங்கிறீங்க, பேசவே விருப்பம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கும். வாழ்க்கைங்கிறது வெறும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு அதெல்லாம் அப்போது அதிக காலம் உயிர் வாழணும்னா பேச கற்றுக்கோங்க. தொடர்ச்சியாக எப்படி பேசுறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. எதை பற்றி பேசுறது அப்படின்னா எதை பற்றி பேசுறது, அந்த மாதிரி பேச்சு திறன் இருந்தால் அதிக காலம் உயிர் வாழணும் அப்படிங்கிற ஒரு சுய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பேசுகின்றவர்கள். அதாவது பேசுவதற்கான விஷயத்த நம்முடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி பேசுகிறதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டிங்கன்னா சுவாரஸ்யமாக பேசுகிறது, கருத்தாக பேசுகிறது, அறிவுபூர்வமாக பேசுகிறது, பொழுதுபோக்காக பேசுகிறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். எல்லா ஏரியாவையும் போய் பார்த்து இந்த பேசுகின்ற திறனை, தொடர்ச்சியாக பேசுகின்ற திறனை, அப்புறம் பேசுவதை கேட்கின்ற திறன், இந்த ரெண்டுமே தேவை. வெறும் பேசுகின்ற திறன் மட்டும் போதாது, பேசுவதை கேட்கின்ற திறன் வேண்டும். இப்போ மற்றவங்க பேசும்போது கேட்கணும், நம்ம பேசணும். இந்த மாதிரி கலந்துரையாடுகின்ற திறன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதிக காலம் உயிர் வாழ்வாங்க. கலந்துரையாடுவதற்கு நிறைய பேத்துக்கு தெரியாது, தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு நிறைய பேத்துக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அப்போ ஆயுள் காலம் குறையும், வாழ்வதற்கான ஆர்வம் இல்லாமல் போயிடும். நமக்கு ஆசை வரணும், அப்போ தான் வாழ முடியும். ரொம்ப நாள் வாழணுன்னா நமக்கு ஒரு ஆசை வர வேண்டும். வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதுக்கு ஒரு காரணம் தேவை, சும்மா வராது. நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணமும் தேவை. இந்த மாதிரி நமக்கு பேசுகின்ற திறன், பேசுவது என்பது ஒரு அன்பை நேசிப்பதற்காகத்தான் பேச்சையை மனுஷங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ நேசிப்பதை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நேசிப்பதை வளர்த்து கொள்ள வேண்டும். பிறரை நேசிப்பது, பிறருக்கு உதவி செய்வது. அப்போ பிறருக்கு உதவி செய்கிற பண்பை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்போ தான் உங்களால் தொடர்ச்சியாக பேச முடியும். பிறருக்கு உதவினா அதுதானே அன்பு. பிறருக்கு உதவி செய்கிறது தான் பிறருக்கு அன்பு செய்வது. அன்பு செய்வது என்பது பிறருக்கு நாம் செய்கிற உதவியை. பிறருக்கு உதவி செய்கிறீங்க, பிறர் கேட்குற உதவியெல்லாம் செய்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் பிறரை நேசிப்பதற்கான வழி. அப்போ பிறருக்கு உதவி செய்கிறவங்க, உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு நல்ல பேச்சு திறன் அதிகரிக்கும். ஏன்னா அது ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே. அப்போ அவங்களுக்கு ஒரு புகழும் இருக்கும், பேசுவதற்கான வரவேற்பும் இருக்கும். பிறருக்கு உதவி செய்கிறவங்க நல்லா பேசுவாங்க, பேசுகின்ற திறன் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க தான் அதிக காலம் உயிர் வாழ்வாங்க. அவங்க அதிக காலம் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே விரும்புவாங்க. ஏன்னா அவர் பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் மற்றவங்களுக்கு நல்லா தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வாழ்ந்தால் அவர் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு மற்றவங்களே நினைப்பாங்க. அப்போ நீங்கள் மட்டும் நினச்சா போதாது, மற்றவங்களும் நினைக்கணும் நீங்கள் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு. நீங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. தயவுசெய்து ரொம்ப நாள் வாழ்ந்துருங்க
எங்களை விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரமாக போயிடாதீங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம பிறருக்கு உதவி செய்து வாழ்ந்தால் நமது ஆயுட்காலம் அதிகரிக்கும். அதனால் ஆயுட்காலம் சும்மா அதிகரித்து விடாது. சும்மா ஆசை இருக்கணும், மற்றவங்களுடைய விருப்பமும் இருக்கணும், மற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கணும். பிறருக்கு நீங்கள் உதவி செய்து வாழ்ந்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, பிறர்லாம் என்ன நினைப்பாங்க, நீங்கள் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களை அது மாதிரி அப்போ தான் பேசுகின்ற ஆர்வம், வாழணுங்கிற ஆர்வம், நிறைய ஆயுட்காலம் அதிகரிக்கிறது, இதெல்லாம் அதன் அடிப்படையில் வருது.